ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அப்ளைடு பிசிக்ஸ்ல யூனிட் 2ல வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஓகே, இன்னைக்கு அதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஆல்ரெடி நம்ம ஒரு 90% கவர் பண்ணிட்டோம். செகண்ட் யூனிட்ல நமக்கு வேவ்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஜென்ரலா வேவ்னா என்ன நமக்கு ஞாபகம் வரும்? ஓகேங்களா, அலை. ஓகேங்களா, கடல் அலை, ஒரு தண்ணியில போற அலை. ஓகேங்களா, அலை. ஓகே, இப்போ ஜென்ரலா நமக்கு வாட்டர்ல எப்படி நமக்கு வேவ் ஃபார்ம் ஆகுது? நம்ம என்ன பண்ணியிருப்போம், என்ன பண்ணுவோம்னா ஒரு குளத்தை அசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, குளம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம முன்னாடி உட்காந்துருக்கோம். என்ன பண்ணுவோம், நம்ம சும்மா இருப்போமா? எடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு கல் எடுத்து அதில் போடுவோம். போட்டால் என்ன நடக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த கல் என்ன பண்ணும், கல்லுக்கு விச் ஹேஸ் மாஸ். ஓகேங்களா, வெயிட். அதனால் என்ன பண்ணும், அந்த கல் அப்படியே தண்ணிக்குள்ளேயே போயிடும். ஓகேங்களா, ஆனால் நம்ம கல்லுக்கு கொடுத்த எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி என்ன பண்ணும், நமக்கு அந்த வாட்டர் சர்ஃபேஸில் அப்படியே ரிப்பிள்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகே, அலையாக ஃபார்ம் ஆகி அப்படியே போகுது. அப்போ என்ன அர்த்தம், energy goes from one place to another place, that is called as wave. ஓகேங்களா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், வேவ். ஓகே, அந்த வாட்டர் மீடியம், வாட்டர்ல அந்த இடத்துல வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதனால என்ன பண்றோம்னா அந்த இடத்துல வாட்டர் மீடியம் இருக்குன்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அந்த மீடியம்ல என்ன பண்ணும், நமக்கு அலை வந்து அப்படியே போகுது. ஓகேங்களா, எல்லா 360 டிகிரியும் எல்லா டைரக்ஷனும் நமக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ எனர்ஜி கோஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஆர் ஒன் லொகேஷன் டு அனதர் லொகேஷன், தட் இஸ் கால்ட் அஸ் வேவ். ஓகேங்களா, ஸோ எனர்ஜி transfer from one place to another place through medium. மீடியம்ல தான் போகுமானா கேட்டீங்கன்னா, மீடியம் இல்லாமையும் போகும். ஓகேங்களா, வேக்கம்லேயும் நமக்கு சம் வேவ்ஸ் போகும். சில வேவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா, வேக்கம், VACUUM. ஓகே, ஸோ இந்த மாதிரி மீடியம்ல போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ் வந்து எனர்ஜி வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுன்னா, அந்த பார்ட்டிகல் இருக்குல்ல, அந்த மீடியத்தில் பார்ட்டிகல் வந்து எனர்ஜியை எடுத்துட்டு போகாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணும், பார்ட்டிகல் இருந்த இடத்துல என்ன பண்ணும், நமக்கு வைப்ரேட் ஆகும். என்னாகும், வைப்ரேட் ஆகி அந்த எனர்ஜி அடுத்த பார்ட்டிகல் கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணும், எனர்ஜி வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுதுங்களா, இதுக்கு பேர் நமக்கு ப்ரோபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ என்ன நடக்குது, இப்படி நமக்கு போகுது, இந்த மாதிரி போகுது. ஓகே, அப்ப இங்க இருக்கிற பார்ட்டிகல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்த இடத்துல வைப்ரேட் ஆகும். ஓகேங்களா, பெர்பெண்டிகுலரா. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேவ் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். ஓகே, வேவ் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். ஓகே, அப்ப என்ன பண்ணும், நமக்கு பார்ட்டிகல் வந்து இருந்த இடத்துல இப்படி வைப்ரேட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி பார்ட்டிகல் வந்து இருந்த இடத்துல வேவ் டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா வைப்ரேட் ஆனா அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நீங்க குறுக்கலை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, டிரான்ஸ்வர்ஸ் வேவ், அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஓகேங்களா, இன்னொரு அலை இருக்கு. ஓகேங்களா, நமக்கு லாங்கிடியூடல் வேவ் இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்ட் வேவ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேவை 3 டைப்ஸாக கிளாசிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன டைப்னா நமக்கு மெக்கானிக்கல் வேவ். ஓகே, மெக்கானிக்கல் வேவ். மெக்கானிக்கல் வேவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலை போகிறதுக்கு, வேவ் போகிறதுக்கு, எனர்ஜி போகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் வேணும். ஓகே, மீடியம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நமக்கு மெக்கானிக்கல் வேவ். ஓகே, the wave goes from one place to another place through medium, that is called as நமக்கு மெக்கானிக்கல் வேவ். இந்த மெக்கானிக்கல் வேவ்ல வர்றதுன்னா என்னன்னா, நமக்கு சவுண்ட் வேவ், வாட்டர் வேவ். ஓகே, இதெல்லாம் நமக்கு என்னன்னா மெக்கானிக்கல் வேவ். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு சவுண்ட் வேவ். ஓகே, ஸோ செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சவுண்ட் வேவ். நம்ம சவுண்டு இப்போ ஜென்ரலாக நமக்கு வேவ் எப்படி நமக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ் போகும்போது ஒரு ஃபிசிக்கல் பேராமீட்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ நான் பேசுகிறேன், உங்களை வந்து நமக்கு ரீச் ஆகுது. ஓகே, இது எப்படி நமக்கு கேட்குது, நான் பேசும்போது நம்ம பேசுகிறோம்னா, இந்த பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஏர் மாலிக்குள்ள ஒரு ப்ரெஷர் வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா, இந்த ப்ரெஷர் வேரியேஷன் தான் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பொறுத்து உங்கள் காதுக்குள்ளே போய், காதில் என்ன இருக்குது, நமக்கு இயர் ட்ரம் இருக்குது. ஓகே, அந்த இயர் ட்ரம்ல என்ன போய் அடிக்கும். ஓகே, அடிக்கும் போது நமக்கு என்ன பண்ணுது, வி கேன் ஹியர் த வாய்ஸ் ஆர் ஸ்பீச். ஓகேங்களா, வாய்ஸ் கேட்குறோம். ஓகே, இதுதான் நமக்கு மெத்தட். ஸோ மெக்கானிக்கல் வேவ்ல நமக்கு என்ன நமக்கு வேரியேஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர்ங்கிற பேராமீட்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பொறுத்து. அதனால தான் நம்ம இங்கே சவுண்டு வேவ் சொல்கிறோம். ஓகே, நம்ம பேசுகிறோம். ஓகே, பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஏன்னா நமக்கு என்னது, ஏர் மீடியம் வேணும். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வாட்டர் வேவ் இருக்குது. ஓகே, இந்த அதே மாதிரி இந்த சவுண்டு வேவ் எப்படி நமக்கு சவுண்டு வேவ் வந்து பேசிக்காக என்னன்னா, இது ஈஸியர் சவுண்ட் வேவ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கிடியூடல் வேவ்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது நெட்டலைன்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த மாதிரி
இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன், இது ரேர்ஃபேக்ஷன். ஓகேங்களா, கம்ப்ரஷன், ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரஷன், ரேர்ஃபேக்ஷன். ஓகே, இந்த மாதிரி மாறி மாறி போகும். ஓகே, கம்ப்ரஷன் ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரஷன் ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரஷன் ரேர்ஃபேக்ஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாங்கிடியூடினல் வேவ்னு அர்த்தம். லாங்கிடியூடினல் வேவ். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேவோட டைரக்ஷன் இது நமக்கு இது இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த மீடியம் இருக்கிற பார்ட்டியில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேவ் டைரக்ஷன்லயே வைப்ரேட் ஆகும், இப்படி வைப்ரேட் ஆகும். அதனாலதான் அது என்ன சொல்றோம்னா நம்ம லாங்கிடியூடினல் வேவ்னு சொல்றோம். ஓகேங்களா, இதுக்கு பேர் நமக்கு சவுண்ட் வேவ். இன்னொரு வேவ் இருக்கு இதுல. இன்னொரு வேவ்னா இப்போ நம்ம போட்டோம்ங்களா வாட்டர் சர்ஃபேஸ்ல கல் போட்ட என்ன பண்ணுச்சு, இப்படி அலையலையா போச்சு, சைன் வேவ் மாதிரி இப்படி எஸ் மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஓகே, அதுக்கு பேர் என்ன, டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லுவாங்க. ஓகே, வாட்டர் வேவ், வாட்டர் வேவ். ஓகே, இப்படி போகும், இங்க பாருங்க, இப்படி இப்படி போகும். ஓகே, இதுக்கு பேர் நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் வேவ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்ரஷன் ரேர்ஃபேக்ஷன் சொல்ற மாதிரி இங்க என்ன இருக்கும் நமக்கு கிரஸ்ட், இது கிரஸ்ட், இது ட்ரஃப், TROUGH. ஓகேங்களா, இது கிரஸ்ட், இது ட்ரஃப், கிரஸ்ட் ட்ரஃப், கிரஸ்ட் ட்ரஃப் மாறி மாறி போகும். இது வேவ் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன். ஓகே, வேவ் டைரக்ஷன். ஓகே, இந்த டைரக்ஷன்ல வேவ் போகும்போது இதுல இருக்கிற பார்ட்டிகிள் இருக்குல்ல, பார்ட்டிகிள் மீடியம்ல இருக்கிற பார்ட்டிகிள் என்ன பண்ணும், வேவ் டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா வைப்ரேட் ஆகும். இப்படி வைப்ரேட் ஆகி என்ன பண்ணும்னா எனர்ஜி எடுத்துட்டு போகும். ஓகேங்களா, எனர்ஜி எடுத்துட்டு போயிருக்கீங்களா, அதனாலதான் அது என்ன சொல்றோம் நம்ம வேவ்னு சொல்றோம். ஓகே, இந்த வேவ்ங்கிற வார்த்தை எங்க இருந்து வச்சுன்னா யூரோப்பியன் வேர்ட்ல WEGH அப்படின்னு அர்த்தம். வேவ், வேவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு கேரி, டு மூவ், கோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, தட் மீன்ஸ் இங்க என்னன்னா ப்ரோபகேஷன். ஓகே, இப்போ நான் இங்கிருந்து அங்க போறேன் அப்படின்னா என்ன சொல்றோம், நம்ம மூவ் ஆகிறோம். ஒரு கார் மூவ் ஆகுதுன்னா கார் மூவ் ஆகுதுன்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு எனர்ஜி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது இல்லைங்களா, அதுக்கு பேர் ப்ரோபகேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனர்ஜி போறதுக்கு பேர் தான் ப்ரோபகேஷன் சொல்லுவோம். த்ரூ மீடியம்னா அது நமக்கு மெக்கானிக்கல் வேவ். எனவே மெக்கானிக்கல் வேவ், அதுல நம்ம என்ன பண்றோம், நம்ம சவுண்ட் வேவ்னா லாங்கிடியூடினல் வேவ், அப்புறம் வாட்டர் வேவ்னா நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் வேவ். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா நமக்கு என்ன அர்த்தம், மீடியம்ல இருக்கிற பார்ட்டிகல்லாம் வேவ் டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலர் வைப்ரேட் ஆகும். ஓகேங்களா, ஆனா இங்க சவுண்ட் வேவ்ல என்ன பண்ணும், வேவ் டைரக்ஷனுக்கு பேரலா வைப்ரேட் ஆகும், இப்படி வைப்ரேட் ஆகும். அதுல இருக்கிற மீடியம், ஓகேங்களா, வாட்டர் மீடியம் ஆர் ஏர் மீடியம், என்ன மீடியமா இருந்தாலும் சரி. அதே மாதிரி லாங்கிடியூடினல் கம்ப்ரஷன் ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரஷன் ரேர்ஃபேக்ஷன். ஓகே, இதுல வந்து இப்போ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரஸ்ட் ட்ரஃப் மாறி மாறி போகும். ஓகே, ஸோ இது மெக்கானிக்கல் வேவ் நம்ம ரெண்டா பிரிச்சுப்போம். ஒன்று சவுண்ட் வேவ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வேவ், இன்னொன்று சீஸ்மோகிராஃபிக் வேவ், நிலநடுக்க அலை. ஓகேங்களா, எதெல்லாம் நமக்கு மீடியம்ல டிராவல் ஆகுதோ அதுக்கு பேர்லாம் நமக்கு மெக்கானிக்கல் வேவ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் we are going to see எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஓகேங்களா, அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வேவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேவ் இருக்குன்னா நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஓகேங்களா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவையில்லைன்னா மீடியம் தேவையில்லை. ஓகே, வேக்கம்லேயும் போகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட். ஓகேங்களா, சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எர்த்துக்கு மேலே இருந்து என்ன பண்ணுது, நமக்கு வருது. ஓகேங்களா, சன்லைட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், ஓகேங்களா, காமா ரே, எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ்ஸ், இதெல்லாம் நமக்கு என்னது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். அது ஒவ்வொன்றையும் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு சொல்லலாம். ஓகே, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்க்கு என்ன பண்ணணும், நமக்கு மீடியம் தேவையில்லை. ஸோ நோ நீட் மீடியம். It travels or transfer the energy through vacuum itself. Okay, vacuum, VACUUM. ஓகேங்களா, ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் போகும்போது என்ன வேரியேஷன் ஆகும், என்ன பிசிக்கல் பேராமீட்டர் வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வேரி ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும், நமக்கு ஒவ்வொரு வேவும் நமக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஓகே, இதில் என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேவ் பேசிக்காக என்ன வேவ்னா நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் வேவ். என்ன வேவ், நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இந்த மாதிரி ஓகேங்களா, டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஓகே, இது ஒரு அலை, அப்புறம் இது செகண்ட் அலை. ஓகே,
ஸோ இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ் படிக்க போய் நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஓகே, இது வந்து கிரஸ்ட் முன்னே சொன்னேன், இது ட்ரஃப். ஓகே, இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ் நம்ம என்ன பண்ணலாம், போலரைஸ் பண்ணலாம். ஆனால் சவுண்டு வேவ் நம்ம போலரைஸ் பண்ண முடியாது. இதுதான் லாங்கிடியூடினல் வேவ்க்கும் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்க்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு என்னென்ன இருக்குது, நமக்கு வேவ் லென்த் என்னன்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஓகே வேவ் லென்த்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேவ் இருந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு வேவ் லென்த் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேவ் லென்த்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு கிரஸ்ட், இது ட்ரஃப், இது கிரஸ்ட், இது ட்ரஃப். ஓகே, ஸோ வேவ் லென்த் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு டெஃபைன் பண்ணுறாங்கன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சசிவ் கிரஸ்ட் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சசிவ் ட்ரஃப், தட் இஸ் கால்ட் அஸ் வேவ். ஓகேங்களா? வேவ் லென்த் நான் இன்னைக்கு எதுவும் டெஃபினேஷன் எழுதி போடல, ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி த அப்சர்வேஷன். ஓகேங்களா? எப்படி நம்ம படிக்கணும், எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சசிவ்னா அடுத்தடுத்த அர்த்தம். ஓகேங்களா? ரெண்டு அடுத்தடுத்த கிரஸ்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னது, நமக்கு லாம்டா வேவ் லென்த். ஓகே, இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் நமக்கு வேவ் லென்த். ஓகே, அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா the distance between two successive, distance between two successive அடுத்தடுத்த அர்த்தம். ஆர் the distance between two consecutive. ஓகேங்களா? consecutive அடுத்தடுத்த அர்த்தம். ஓகே, consecutive trough இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ், இதே நம்ம என்ன சொல்லலாம், நம்ம வேவ் லென்த்னு சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது 100 சென்டிமீட்டர்னா இதுவும் நமக்கு என்னது 100 சென்டிமீட்டர். ஆர் அது அகைன் யூ கேன் டெஃபைன், இங்க ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணுது, இது நமக்கு 0 டிகிரி. ஓகே, இங்க போனா நமக்கு எவ்வளவு 190 டிகிரி. ஓகே, இது 90 டிகிரி. இங்க போனா நமக்கு 180 டிகிரி. இது 90, இது 180. இது எவ்வளவு நமக்கு 270. இங்க போனா நமக்கு என்னது 360. ஓகே, இங்கே வந்துச்சுங்களா, ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வரும். ஓகே, இங்க ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், 90, 180, 270, இது 360. ஓகே, இந்த லென்த் என்னன்னா நமக்கு lambda wave length. ஓகேங்களா? so that you can define in 3 terms. இந்த மூணு டெஃபினிஷனையும் நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வேவ் லென்த் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can classify the electromagnetic wave. ஓகே, electromagnetic wave இந்த வேவ் லென்த் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், பிரிக்கிறோம். ஓகே, ஒவ்வொரு வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ இது வேவ் லென்த், இதுவும் வேவ் லென்த் தான், இதுவும் வேவ் லென்த் தான். ஓகே, இது என்ன பண்றாங்கன்னா, அப்படி இந்த எப்படி இப்படி போகுது அப்படின்னா, இதை வச்சு சர்க்கிள் வச்சு தான் நமக்கு சொன்னாங்க. ஓகே, சர்க்கிள் இப்போ பாருங்க, இப்போ இங்க ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு 90 டிகிரி இங்க போயிடுச்சு. அதே மாதிரி 180 வரும்போது என்ன பண்ணும், நமக்கு இங்க வரும். அதே மாதிரி 270 போகும்போது எங்க போகும், நமக்கு இங்க போயிடும். அதே மாதிரி 360 போகும்போது என்ன போயிடும், நமக்கு இங்க வந்துடும். ஓகேங்களா? ஸோ தட் இட் வில் டேக் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள், தட் இஸ் கால்ட் அஸ் ஆல்சோ அந்த ஃபுல் லென்த்துக்கு பேர் என்னது, நமக்கு வேவ் லென்த். ஓகே, அப்ப என்ன மீனிங், நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வேவ் போடுறோம், இந்த மாதிரி ஒரு குட்டி வேவ் போட்டா குட்டி சர்க்கிள் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பெரிய வேவ் போடுறோம், பெரிய வேவ் போட்ட என்ன அர்த்தம், இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள் போடணும். ஓகே, ஸோ இந்த வேவ் நம்ம இந்த மாதிரி சர்க்கிள்ல மென்ஷன் பண்ணலாம், இந்த குட்டி வேவ் நம்ம என்ன பண்ணலாம், இந்த குட்டி சர்க்கிள் மூலியமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரியணும். ஓகே, ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் வேவ்ஸ் போகுதோ அதுக்கு பேர் தான் நமக்கு ஃப்ரீக்வன்சி. நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் செகண்ட், or number of vibration per second, or number of cycles per second, or number of oscillation per second, that is called as frequency. ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வேவ் லென்த் போகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க ஆரம்பிச்சு இப்படி முடியுது, இப்படி முடிஞ்சா அது ஒரு வேவ் லென்த் ஆர் ஒன் வேவ். ஓகே, இப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வேவ் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்றோம், ஒரு 50 டைம்ஸ் வச்சுக்கிறோம். ஓகே, 50 டைம்ஸ் அர்த்தம் இது ஒரு டைம், அது ஒரு டைம். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணும், 50 டைம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, அதாவது என்ன அர்த்தம், இந்த சர்க்கிள் இருக்குல்ல, 50 இங்க ஆரம்பிக்கிறோம், இப்ப ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிக்கிறோம், இங்க நிக்கிறோம் இப்ப நம்ம. ஓகே, இப்ப நம்ம பாட்டில என்ன பண்ணுவோம், இப்படி போயிட்டு இப்படி வந்தா ஒன் சைக்கிள் ஆர் ஒன் ஆசிலேஷன் ஆர் ஒன் வைப்ரேஷன் ஒரு செகண்டுக்கு. இப்ப ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் தான் போயிட்டு வருது, ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் தான் சுத்தி வருது அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட ஃப்ரீக்வன்சி 1 ஹெர்ட்ஸ், 1 ஹெர்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி இங்க ஒரே ஒரு வேவ் தான் வரும் நமக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செகண்டுக்கு ஒரு 50 டைம்ஸ் 50 ஹெர்ட்ஸ் சொல்றோம். ஓகே, ஒரு செகண்டுக்கு 50 ஹெர்ட்ஸ், ஒரு செகண்டுக்கு 50 ஹெர்ட்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆரம்பிச்சு இது 1 சைக்கிள், இது 2 சைக்கிள், 3, 4, 5, 6, 7, இந்த மாதிரி எத்தனை சைக்கிள் வரும் நமக்கு 50 டைம்ஸ் சுத்தி வந்துடும். ஓகே, அதனாலதான் அதை 50 ஹெர்ட்ஸ் சொல்றோம். அதே மாதிரி இங்க வேவ் பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 50 டைம்ஸ் போயிடும். ஓகே, 50 டைம்ஸ் 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இந்த மாதிரி எத்தனை சைக்கிள் போகும், எத்தனை கம்ப்ளீட் வேவ் கிடைக்கும், நமக்கு 50 வேவ் கிடைக்கும். அதனாலதான்
அதோடைய ஃப்ரீக்வன்சியை 50 ஹெர்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே பாருங்க, இது ஒரு செகண்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 50 டைம்ஸ் சுற்றி வந்துடும். ஏன்னா சின்ன வேவ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேவ் லென்த் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நான் நிற்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதே மாதிரி டைம் நோட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு செகண்டுக்கு இது ஒரு செகண்ட் 50 டைம்ஸ் வந்துருச்சு சின்ன வேவ்னால. இது ஒரு செகண்ட் 50 டைம்ஸ் வருங்களா? கண்டிப்பாக வராது. ஏன்னா இங்கே ஆரம்பிச்சு இப்படி முடிஞ்சா நமக்கு 1 வேவ் லென்த்னு வச்சுக்கலாம். ஓகே, அதாவது ஒரு செகண்டுக்கு ஒரு வேவ் வந்துச்சுன்னா அது பேர் என்னது நமக்கு 1 ஹெர்ட்ஸ். இப்போ நம்ம என்ன சொல்றோம், இங்கே 50 சொல்லிட்டோம் இங்கே ஒரு செகண்டுக்கு. ஆனால் இங்கே பாருங்க வேவ் லென்த் சின்னதாக இருக்கனால, சின்ன சர்க்கிள்னால வேகமாக வந்துருச்சு 50 டைம்ஸ். ஆனால் இங்கே இருக்கு நமக்கு என்னது பெரிய சர்க்கிளாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், ஒரு செகண்டுக்கு 50 டைம்ஸ் வருமா? வராது. எவ்வளோ இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 20 30 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 20 வச்சுக்கலாம், 20 ஹெர்ட்ஸ். ஓகே, அதாவது ஒரு செகண்டுக்கு என்ன பண்ணும், 20 டைம்ஸ் சுற்றி வந்துடும். ஓகே, சுற்றி வந்தால் அதோட ஹெர்ட்ஸ் வந்து நமக்கு 20 ஹெர்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி வேகமாக சுற்றி வரதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேவ் மாதிரி படிக்கும். இது ஒரு வேவ். நான் வந்து 20 வேவ் போட முடியாதனால அப்படியே நான் ஃபார் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், இப்படி ஒரு இது இருக்குன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வேவ். அடுத்தது நம்ம எத்தனை 20 வேவ் நமக்கு கிடைச்சிரும். ஓகே, நமக்கு வீட்டுக்கு வர ஏசி கரண்டோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். அப்போ ஒரு செகண்டுக்கு என்ன பண்ணுவோம், 50 டைம்ஸ் வேகமாக என்ன பண்ணுவோம், 50 வேவ்ஸ் கடகடன்னு ஒரு செகண்டுக்கு வந்துடும். அதனால அதை 50 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ். அதனால அவர் பேரை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல எப்போவுமே வேவ் லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே வேவ் லென்த் அதிகமாக இருக்கு இல்லைங்களா, இவ்வளோ பெரிய வேவ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது 50 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், 50 சென்டிமீட்டர். ஓகே, பெரிய வேவ். ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், நமக்கு கம்மியாக கிடைச்சிருக்கு. அதே இங்கே பாருங்க, இது குட்டி வேவ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு 5 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ வேவ் லென்த் குறையும் போது ஃப்ரீக்வன்சி என்ன நமக்கு அதிகமாயிடும். ஃப்ரீக்வன்சி என்ன அதிகமான வேவ் லென்த் கம்மியாகும். இதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வேவ் லென்த். ஓகேங்களா, ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வேவ் லென்த். வேவ் லென்த் அதிகமாக இருக்கு. ஓகே, அதிகமாக இருக்குன்னா பெரிய சர்க்கிள் அர்த்தம். அப்போ பெரிய சர்க்கிள் அர்த்தம் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிரும். அதே வேவ் லென்த் கம்மினா சின்ன சர்க்கிள் அர்த்தம். ஓகே, அதாவது இந்த வேவ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு இந்த மாதிரி சர்க்கிள் மூலியமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மேத்தமேட்டிக்கலா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ல என்னென்ன வேவ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்த்தலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பற்றி பார்த்துக்குவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லிட்டோம், மீடியம் தேவையில்லைன்னு சொல்கிறோம். இங்கே என்ன ஃபிசிக்கல் பேராமீட்டர் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பொறுத்து நமக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அதான் ஃபிசிக்கல் பேராமீட்டர். சவுண்ட் வேவ்ல ப்ரெஷர் வேரியேஷன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஓகேங்களா, இதுல இன்னொன்று இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்னொன்று இருக்குன்னா இதுல கீழே இதுக்கு மேல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு இருக்கு. ஓகே, அதாவது என்னென்னலாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது நமக்கு காஸ்மிக் ரே. ஓகே, சி ஃபார் காஸ்மிக் ரே. அடுத்து ஜி. ஓகேங்களா, ஜி ஃபார் காமா ரே. ஓகேங்களா, ஸோ காஸ்மிக் ரே, காமா ரே. அடுத்து நமக்கு என்ன இருக்கு, எக்ஸ்ரே இருக்கு. ஓகேங்களா, எக்ஸ்ரே, காஸ்மிக் ரே, காமா ரே, எக்ஸ்ரே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூவி. யூவினா அல்ட்ரா வயலட். ஓகேங்களா, ஸோ காஸ்மிக் ரே, காமா ரே, எக்ஸ்ரே, யூவி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் லைட்ஸ், விசிபிள். ஓகேங்களா, விசிபிள். ஓகே, காமா ரே, எக்ஸ்ரே, யூவி, விசிபிளுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா இன்ஃப்ரா ரெட் இருக்கு, இன்ஃப்ரா ரெட். ஓகேங்களா, ஐஆர். ஐஆர்னா நமக்கு இன்ஃப்ரா ரெட். அடுத்தது நமக்கு யூவி, சாரி நமக்கு என்ன இருக்குன்னா இன்ஃப்ரா ரெட்டுக்கு அப்புறம் மைக்ரோவேவ் இருக்கு. ஓகே, மைக்ரோவேவ். மைக்ரோவேவ்க்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ். ஓகே, நான் சும்மா ஷார்ட்டாக எழுதி போட்டுருக்கேன், நீங்கள் பார்த்துங்க. ஸோ காஸ்மிக் ரே, காமா ரே, எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் எழுதிக்கிறேன். பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ரேலேருந்து காமா ரே ரேடியோ வேவ்ஸ் போகிற வரலாம். ஓகே, லெஃப்ட் டு ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேவ் வந்து கிராஜுவலாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா, ஸோ நான் அப்படி என்ன பண்ணேன், நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டயக்ராம் போடுறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்மிக் ரேவும் காமா ரேவும் பார்த்தீங்கன்னா மோரலஸ் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ காஸ்மிக் ரே. அடுத்து நமக்கு காமா ரே. ஓகே, ஸோ காமா ரேவோட வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்கும். ஓகே, இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா சின்ன சர்க்கிள், சின்ன வேவ் லென்த் தான் எப்படி நமக்கு ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, இது காமா ரே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எங்களுக்கு எக்ஸ்ரே வந்து பார்த்தீங்கன்னா காமா ரே விட கொஞ்சம் வேவ் லென்த் அதிகம். அப்போ எப்படி போடணும், கொஞ்சம் இப்படி அதிகம் போடுங்க. ஓகே, எக்ஸ்ரே. அடுத்து நமக்கு
யூவி அல்ட்ரா வயலட் யூவி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து விசிபிள். ஸோ விசிபிள் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஐஆர்ஓ யூவியை நம்மளால பார்க்க முடியாது. ஓகே, விசிபிளில் நமக்கு என்ன இருக்குது, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ, ரெட் 7 கலர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ வயலட்டோட வேவ்லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயலட்டுக்கு நமக்கு 4000 ஆங்ஸ்ட்ராம் 4000 ஆங்ஸ்ட்ராம். ஓகே, அதே மாதிரி ரெட்டு விசிபிளில் ரெட்டு தான் முடியுது. ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7000 ஆங்ஸ்ட்ராம் 7000 ஆங்ஸ்ட்ராம். ஸோ ஆங்ஸ்ட்ராம்னா 10⁻10 மீட்டர். ஓகே, ஸோ 4000 × 10⁻10 மீட்டர் வந்து 7000 × 10⁻10 தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, அவ்வளோதான் நமக்கு நம்ம காட் கொடுத்த ஹியூமன் ஐயோட பவரே அவ்வளோதான். ஓகேங்களா, கேப்பபிளே அவ்வளோதான். அதுக்கு கீழேயோ மேலேயோ போனால் பார்க்க முடியாது. ஸோ வி கேனாட் சி ஐஆர் இன்ஃப்ராரெட்டை பார்க்க முடியாது. அப்புறம் அல்ட்ரா வயலட்டில் நம்ம பார்க்க முடியாது. ஸோ மினிமம் வேவ்லென்த் 4000 ஆங்ஸ்ட்ராம், மேக்ஸிமம் வேவ்லென்த் நமக்கு 7000 ஆங்ஸ்ட்ராம். ரெட். ஓகே, ரெட்டுக்கு மேலே போனால் நம்மளால பார்க்க முடியாது. ஓகே, அது என்ன பண்ணுறது, காஸ்மிக் ரே, காமா ரே, எக்ஸ்ரே, யூவி, இது விசிபிள். ஓகே, இந்த விசிபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 4000 - 7000 ஆங்ஸ்ட்ராம் மட்டும் இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன இருக்கு, நமக்கு ஐஆர் இருக்கு. ஓகே, ஐஆர் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு, நமக்கு மைக்ரோவேவ், அப்புறம் ரேடியோ வேவ்ஸ். ஓகே, ரேடியோ வேவ்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பாருங்க, வேவ்லென்த் அதிகமாக இருக்கு, கிலோமீட்டர் கணக்கில் போகும் ரேடியோ வேவ்ஸ்லாம். ஓகே, அப்போ லெஃப்ட் டு ரைட் போக என்ன நடக்கும், நமக்கு வேவ்லென்த் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ரீக்வன்சி வந்து குறைஞ்சிட்டே போகும். அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் என்ன அர்த்தம், காமாரே, எக்ஸ்ரே, யூவில ஹை ஃப்ரீக்வன்சி வேவ். லோ ஃப்ரீக்வன்சி வேவ்னா இந்த பக்கம் இருக்கிறது, ரேடியோ வேவ், மைக்ரோவேவ் எல்லாமே. ஓகே, அதே மாதிரி இதோட ஒவ்வொரு வேவுக்கும் அப்ளிகேஷன், யூனிக் அப்ளிகேஷன் ஒவ்வொரு ஃபீல்டுலையும் இருக்குது, எல்லா ஃபீல்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ரே நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், நம்ம ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணோம். ஓகே, கை உடஞ்சி போச்சு, நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே இருக்கிற எலும்பு எப்படி பிரேக் ஆகிருக்கு, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸ்ரே அனுப்பி உள்ளே இருக்கு எப்படி ஆட்டம்ஸ்லாம் இருக்குது, எப்படி பிரேக் ஆகிருக்கு, ஓகேங்களா, எந்த அளவுக்கு அது ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் யூவி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறோம், விசிபிள் நம்ம பார்க்குறோம். இன்ஃப்ராரெட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட், நம்ம உடம்புலேருந்து ஹீட் வெளியே போயிருங்களா, அந்த ஹீட்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, ஐஆர் கேமரா, அப்புறம் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சமைக்கிறோம். ஃபுட்டு மைக்ரோ ஓவனில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி நமக்கு சமைக்கிறாங்க. அப்புறம் ரேடியோ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கம்யூனிகேஷன் பர்பஸ். ஓகே, ரேடியோ யூஸ் பண்ணி சேட்டலைட் கம்யூனிகேஷன் நமக்கு அனுப்ப யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சேட்டலைட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவில் எடுக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லா வேவோட அப்ளிகேஷன் நமக்கு இருக்குது. ஓகே, ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம ஒவ்வொரு கிளாஸில் வீடியோ போட்டலாம். சரிங்களா, அடுத்தது நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம், மூணாவது முக்கியமான வேவ் மேட்டர் வேவ். ஓகேங்களா, ஸோ இந்த மேட்டர் வேவ்னா என்னென்னா, எஸ்பெஷலாக movement of electrons or movement of electrons or moving of protons. It is nothing but moving of microscopic particle. ஒரு microscopic particle வந்து வேகமாக மூவ் ஆகும்போது அது என்ன நேச்சருக்கு போகும்னா வேவ் நேச்சருக்கு போகும். அதுக்கு பேர் தான் நமக்கு மேட்டர் வேவ்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை அப்படியே பார்த்துங்க. So next we are going to see matter wave. Matter na இந்த இடத்துல என்னன்னா microscopic particle, for example electron, proton, neutron இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும்போது it exhibit the wave nature. ஓகேனா நம்ம 12th புக்ல போட்டுருப்பாங்க, இது நியூக்ளியஸ், எலக்ட்ரான் என்ன பண்ணும், இப்படி போகும். ஓகே, இந்த மாதிரி வேவ் நேச்சர். இப்போ இந்த சாக்பீஸ் தூக்கி போட்டால் என்ன, சாக்பீஸ் அப்படியே தான் போகும். ஓகேங்களா, ஆனால் ஒரு எலக்ட்ரானை நீங்கள் ஆசிலேட் பண்ணி விட்டீங்கன்னா எலக்ட்ரான் எப்படி போகணும், இப்படி போகும், வளைஞ்சு போகும். ஓகே, இதனால தான் அதை மேட்டர் வேவ் சொல்கிறாங்க. ஓகே, so moving of electrons it exhibit wave nature. Moving of proton exhibit the wave nature. Okay, so இந்த மாதிரி wave nature பத்தி படிக்கிறது பேர் தான் நமக்கு quantum mechanics அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, QM, quantum mechanics. ஸோ இந்த மேட்டர் வேவ்ல நமக்கு என்ன ஃபங்க்ஷன் நமக்கு வேரி ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நம்ம சொன்ன ஒவ்வொரு வேவ்லையும் ஒரு ஃபிசிக்கல் பேராமீட்டர் வேரி ஆகும். ஓகே, இப்போ நான் பேசுறேன்னா இந்த சவுண்டு வேவ் இந்த சவுண்டு வேவ்ல என்ன வேரியேஷன் ஆகும், ப்ரெஷர் வேரியேஷன் ஆகும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல என்ன வேரியேஷன் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வேரி ஆகும். இங்கே என்ன வேரி ஆகும், நமக்கு மேட்டர் வேவ்ல என்ன வேரி ஆகும்னா வேவ் ஃபங்க்ஷன்ங்கிற பேராமீட்டர் சேஞ்ச் ஆகும். ஓகே, வேவ் ஃபங்க்ஷன் சை சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா, சை ஒரு முக்கியமான ஹீரோ. wave function psi changes with respect to time. இந்த wave functionங்கிற parameter என்ன ஆகும்னா இந்த மேட்டர் வேவ்ல டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இதுதான் நீங்க பிசிக்கல் parameter. ஓகே, இந்த மேட்டர் வேவை நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்ளைடு பிசிக்ஸ்ல 3rd யூனிட்டா நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, யூனிட் 3 ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நமக்கு மேட்டர் வேவ். ஓகேங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல டைம் டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, என்னுடைய முதல் வீடியோ அந்த வீடியோ தான். ஓகே, யாராவது பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க, டவுட்னா கேளுங்க. ஓகே,
ஸோ ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆனால் அதுக்கு என்ன நடக்கும், நமக்கு ஒரு வேவ் நேச்சருக்கு போகும். அந்த வேவ் நேச்சர் என்ன பண்ணும், டைமை டிபெண்ட் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறோம். ஓகே, அதுக்கு தான் டைம் டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதோட நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன வேவ் என்னென்னு பார்த்துருக்கோம். அப்புறம் மேட்ரு அந்த நமக்கு மெக்கானிக்கல் வேவ், அப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், அப்புறம் மேட்டர் வேவ். ஓகே, இது 3 மேஜர் கிளாசிஃபிகேஷன். ஸோ மேட்ரு வேவையும் நம்ம இந்த மெக்கானிக்கல் வேவையும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளாசிக்கல் வேவ்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம குவாண்டம் வேவ்னு சொல்லுவோம். ஓகே, குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறனால, அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அது ரெண்டும், இது மூணாவதாக இருக்குது, இது குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஓகே, ஸோ அந்த மெக்கானிக்கல் வேவ்ல நம்ம என்ன பார்த்தோம், சவுண்டு வேவ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, லாங்கிடியூடினல் வேவ். ஓகே, அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த சவுண்டு வேவ் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம். ஏன்னா நமக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சிலபஸ், அல்ட்ராசானிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அல்ட்ராசானிக்ஸுங்கிறது ஹியூமன் ஆடிபிள் சவுண்டை விட அதிகமான சவுண்ட். ஓகே, அதுக்கு பேர் தான் அல்ட்ராசானிக் சவுண்ட் அபவுட் 20,000 ஹெர்ட்ஸ். ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்படியே பார்த்தலாம், ஆனால் வீடியோ டைமிங் ரொம்ப அதிகமானனால அடுத்த வீடியோவில் பார்த்தலாம். ஓகேங்களா, ஸோ வேவ்ல பற்றி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.